எல்லாருமே தடுப்பூசி போட்டிருப்பீங்க. ஏன் போட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் தடுப்பூசினா ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தான் தடுப்பூசி. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த தடுப்பூசி போட்டால் எந்த நோயெலாம் வராமல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பார்க்குறது தான் அதான் இந்த வீடியோ. வெல்கம் டு தானிஷ் டாக்ஸ் சேனல். இது 3 வகையான நோய்களை உண்டாக்குது. அது ஃபஸ்ட்டு ஒன்று தட்டம்மை, இன்னொன்று காசநோய், இன்னொரு பொண்ணுக்கு வீங்கி அப்படின்றது. இந்த 3 பற்றியும் பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் தட்டம்மையை பற்றி பார்ப்போம். இது ஒரு வைரஸ் நோய். அடுத்து இது ஒரு தொற்றக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதிகமான காய்ச்சலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் 40 டிகிரி செல்சியஸுக்கு காய்ச்சல் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதிகமான இருமல் இருக்கும். அதாவது சாதாரண இருமலாக வராது, வறட்டு இருமலாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும். சளி நல்ல ஒரு 3-4 நாளைக்கு ஒரு சளி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் சிவக்கும். கண்ணுலேருந்து கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 3 நாள் கழித்து 3-4 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3-5 நாளுக்கு அப்புறம் உங்கள் உடலே சிவப்பாக மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தட்டம்மை அப்படின்ற ஒரு நோய் வந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி பரவுதுன்னா, இது ஒரு தொற்றக்கூடிய நோய் தான். இது எப்படி பரவுதுன்னா, தும்புறப்பையோ இல்லை இருமுறப்பையோ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய எச்சம் அது காற்றோட கலக்குது. அது காற்றோடைய கலக்கிறதுனால அது அங்கே வாழக்கூடிய தன்மை உடையது. இதனால் இன்னொருத்தவங்க வாய்க்குள்ளேயோ மூக்குக்குள்ளேயோ போகிறப்ப தான் இந்த நோய் உருவாகுது. இதுதான் தட்டம்மையோட பண்பு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து காசநோய். இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு தொற்றக்கூடிய நோய் தான். இது நுரையீரலை தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம், எலும்புகள், மூளை, அது எல்லாத்தையுமே, அது எலும்புனா எல்லா வகை எங்கெல்லாம் எலும்பு இருக்கோ அது எல்லா எலும்பையும் தான் குறிக்குது. அடுத்து மூளையை பாதிக்குமா. அடுத்து சிறுநீரகத்தையும் பாதிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இது எப்படி, இந்த காசநோய் எப்படி வந்துச்சுன்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த காசநோய் வந்துச்சு அப்படின்னா 2 வாரத்துக்கு இருமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் இரத்தத்தோடு கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகமான காய்ச்சலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா வேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு பசிக்கவே செய்யாது, சாப்பிட்ணுன்னு தோணவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் சோம்பேறித்தனமாக சோர்வாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவாசத்துக்கு சிரமமாக இருக்கும். சுவாசம் பண்ணுறது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம காசநோயோட பண்பு. அடுத்த நோய் பார்க்கலாம். பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற ஒரு நோய். இதுவும் அதே மாதிரி தான், தொற்று நோய் தான். இது வைரஸ். இது பார்த்திங்கன்னா அதிகமாக குழந்தைகளிடம் தான் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய் நமக்கு எங்கே ஏற்படுது அப்படின்னா, நம்ம காதுக்கு கீழே இருக்கக்கூடிய தாடை எலும்பில் ஓரத்தில் இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட அறிகுறி பார்க்கலாம். பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற நோயுடைய அறிகுறியை பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், காய்ச்சலை ஏற்படுத்தும். காய்ச்சல் இருக்கும். அடுத்து இது தலைவலியை பண்ணுது. தலைவலி இருக்குது. அடுத்து தசையும் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுவும் சோர்வாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு இதுவும் பசிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்போ இது சாப்பிட்றப்ப மெல்லுவோம் இல்லையா, அந்த மெல்லுறது வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புளிப்பு உணவும் நம்மளால் சாப்பிட முடியாது. புளிப்பு உணவும் சாப்பிட்றப்ப கூட நமக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பொண்ணுக்கு வீங்கிலேருந்து நம்ம குழந்தைங்கள ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். சாக்லேட் இல்லைனா அந்த கவரில் போட்டு கொடுக்குற திங்ஸை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா அதில் நிறைய கேஸு உள்ளே எடுக்கிறாங்க. அதனால் அது வேணாம், யூஸ் பண்ண வேணாம், அந்த மாதிரி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க தவிர்த்தாங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற நோயிலேருந்து, அந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோயிட்டேருந்து காப்பாற்றலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொன்று இது சொல்ல மறந்துட்டேன், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.